வணக்க நண்பர்களே, வணக்கம். மற்றொரு காணொலியில் சந்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்றைக்கு இதில் பார்க்க போகிற காணொளி என்னவென்றால், தமிழ் சினிமா வரலாற்றில் முன்னணி இடம் வகிக்கிற ஒரு நடிகர் தான் விஜய். இவருடைய கொஞ்சம் வரலாற்றை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், எவ்வாறு சினிமாவுக்கு வந்தார், அதில் என்னென்ன பல சாதனைகளை பெற்றார், இவர் என்னென்ன துறையில் இருக்கிறார் என பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் கதைக்க போகிறோம். மக்கள், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு தேவை. ஏனெண்டா இவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் எங்களுக்கு. அதாவது என்ன சொல்ல வரணுண்டா, கலைத்துறை என்ன, சினிமா துறை என்ன, அனைத்து துறையிலையும் ஒரு சிறந்து விளங்குகிற ஒருவர். இவரை போல எல்லாரும் கலை என்றா என்ன, அனைத்து விடயங்களையும் ஒரு திறமை மிக்கவராக இருந்தால் இதுக்கும் நல்லம். இதை பற்றி தான் காணொலி பார்க்க போகிறோம். மக்களே, வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, வாங்க வீடியோவுக்கு பார்க்கலாம். அதாவது நாங்கள் பார்க்க போகிற மக்களே, தளபதி விஜய் உடைய பிறப்பு எத்தனையாம் ஆண்டு பிறந்திருக்கிறாருண்டா 1974 22 ஜூன் மாதம் பிறந்திருக்கிறார். 1974 22 ஜூன் மாதம் பிறந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜய். என்ன பேர்? ஜோசப் விஜய். இவர் ஒரு தமிழ் திரைப்படத்தின் ஒரு நடிகர். அதாவது இவர் நடிகராக வாரத்துக்கு முன்னம் தொடக்கத்தில் இவருடைய தந்தை S.A. சந்திரசேகர், என்ன பேர்? S.A. சந்திரசேகர் இயக்கிய திரைப்படங்களில் நடித்து வந்தார். இவருடைய அப்பா இயக்கிய பல்வேறுபட்ட படங்களில் இவர் விஜய் நடித்து வந்தவர். ஏறத்தாழ 10 படங்களுக்கு பிறகு தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டார். ஆரம்பத்தில் எல்லாரும் இப்படித்தானே, 10 படங்கள் போன பிறகு விஜய் என்ன செய்திருக்கிறார், இந்த 10 படங்களுக்கு பிறகு தனது இடத்தை தக்க வைத்திருக்கிறார். இவர் தற்போது தமிழ் திரைப்படத்துறையில் முதன்மை நடிகர்களுள் ஒருவராக காணப்படுகின்றார். விஜயின் ரசிகர்கள் இவரை தளபதி என்று அழைப்பார்கள். இவருக்கு புலம்பெயர்ந்த நாடுகள், அதாவது சீனா, ஜப்பான், ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளில் இவருக்கு பல ரசிகர் கூட்டமே இருக்குது. இவரது படங்கள் 5 கண்டங்கள் மற்றும் 80 நாடுகளில் வெளியாகப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா இவர் இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகம் எனப்படுகின்ற ஒரு கழகத்தை உருவாக்கியிருக்கிறார். இவருடைய அந்த கழகத்தின் தனிப்பட்ட விவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய தேசியம் இந்தியா, அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம். இவருடைய மனைவி சங்கீதா, அவன் அப்பாண்ட பேர் சொர்ணலிங்கம். இவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றது. ஒன்று ஜோசப் சஞ்சய், மற்றது திவ்யா சாசாண்டு. இவருடைய பெற்றோர்கள் இருக்கிறோம் S.A. சந்திரசேகர், சோப்பா சந்திரசேகர்ன்னு சொல்லுவாங்க. இவருடைய அதாவது வேலை எடுத்து பார்த்து முடியும். இவருடைய வேலை முக்கியமாக திரைப்பட நடிகராக இருந்திருக்கிறார், தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார், ஒரு நடனமாக இருந்த அமைப்பாளராக இருந்திருக்கிறார், பின்னணி பாடகராக இருந்திருக்கிறார். இவ்வாறு விஜய் தனது 10 வயதில் வெற்றி பெற்று 1984 திரைப்படத்தின் குழந்தை நடிகராக அறிமுகமானார். தனது தந்தை இயக்கிய எங்கள் நீதி எனப்படும் திரைப்படம் வரை குழந்தை நடிகராக தொடர்ந்து நடித்தார். பின்னர் 18வது வயதில் தனது தந்தை இயக்கிய நாளைய தீர்ப்பு படத்தின் முதன் முறையாக
முதன்மை நடிகராக நடித்துள்ளார். ஆனால் விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படம்தான் இவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம். இன்று வரை விஜய் கதாநாயகனாக 62 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தமிழரசு திரைப்பட விருதுகள், காஸ்மோபாலிடன் விருதுகள் என பல்வேறுபட்ட விருதுகளையும் பெற்றிருக்கிறார். விகடன் விருதுகள் என பல்வேறுபட்ட விருதுகள், எடிசன் விருதுகள் என பல்வேறுபட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். ஒரு முறை ஐக்கிய பேரரசின் நாட்டு திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார். ஒரு பின்னணி பாடகராக பம்பாய் சிட்டி முதல் பாப்பா பாப்பா வரை விஜய் 32 பாடல்களை பாடியிருக்கிறார். நடிப்பு மற்றும் பாடல்கள் தவிர இவர் ஒரு சிறந்த ஆடல் கலைஞருமாக பல்வேறுபட்ட ஆடல்களையும் ஆடியிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஒரு சிறந்த நடிகரான்னு சொல்லலாம். இவ்வளோ மக்களே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் பல்வேறுபட்ட காணொலியை நீங்கள் பார்க்கணுமெண்டா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.